பென்கியூர் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கும், ஆனால் எங்களுக்கு ஹமாஸ் இங்கே இருக்கக்கூடாது. ஹமாஸ் இருக்கிற வரையும் இங்கே அச்சுறுத்தல் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திட்டு இருக்குல்ல, ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு வந்து இன்னைக்கு இஸ்ரேல் தெரிச்சு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஹமாஸ் கூட தாக்குதலில் பாதியில் விட்டுட்டு வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் கூட ஹிஸ்புல்லா கூட தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதில் கூடுதலான ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னா, பல துருப்புக்கள் நாட்டை விட்டு வெளியே ஓடிட்டான், கைகாலெலாம் இழந்துட்டான், உடல்ல பல பாகங்கள்லாம் கெட்டு போச்சு, பைத்தியம் பிடிச்சி திரியிறான், நோயாளியா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கடந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த வேலையில இன்னைக்கு 3 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் வரைக்கும் துருப்புகளை புதுசாக நாங்கள் ரெக்யூப்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. எங்கே வர போகிறான், எவன் வருவான், அவன் தெரிச்சு வெளிநாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான், இதுக்கு மீறி இங்கே வாழ முடியாதுன்னு. அப்போ இஸ்ரேல் இங்கே என்ன ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும், இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குன்னு நிரூபிக்கணும். சொல்லப்போனால் இதோடைய ப்ராஜெக்டே அதுதான். இஸ்ரேலுடைய குடியிருப்புகள் வந்து சேஃப்டி பண்ணணும், குடியிருப்புகளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோடைய நிலைப்பாடு. ஆனால் அப்படிப்பட்ட குடியிருப்புகளை இன்னைக்கு லெபனானுடைய எல்லையிலேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறான். வெளியே எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், உயிரை பாதுகாக்கணும், குடும்பத்தை வந்து பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் ஓடிட்டு இருக்கிறான். ஸோ இந்த சூழலில் வந்து இன்னைக்கு ஒரு கை வந்து ஹமாஸ்கோட கையில் ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையை தூக்கி ஹிஸ்புல்லா மேலே கை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இவங்களால வெற்றி பெற முடியல, ஒரு வெற்றி கூட இன்னைக்கு பதிவு செய்யப்பட முடியல. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு வெற்றியை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இன்னைக்கு வந்து அயராது உழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போரை நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் நடத்தலை, இஸ்ரேல் நடத்தவே இல்லை, அமெரிக்கா தான் நடத்துது. அமெரிக்கா இரட்டை நாடகம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு தருணத்தில் இந்த இஸ்ரேலை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் அமெரிக்கா கூடுதலாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பு இன்னைக்கு மிகப்பெரிய வலுவாயிட்டு இருக்குது. பிரிக்ஸுடைய இந்த வலுவான செயல்பாடு மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு விடியலை ஏற்படுத்தும்னு நம்ம நம்பலாம். ஏன்னா பிரிக்ஸில் நல்ல நல்ல நாடுகளில் உள்ள இணைஞ்சிட்டு இருக்குது. சின்ன சின்ன நாடுகள், அதாவது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இணைந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு ஆல்ரெடி நேட்டோலையும் சரி, அதே போல் வந்து யூரோப் ஒன்றியத்திலையும் சரி, ஐரோப்பிய ஒன்றியத்திலும் சரி ஒரு உறுப்பு நாடாக இருக்கக்கூடிய துருக்கி இன்னைக்கு பிரிக்ஸோட இணையம் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்குது. அது பரிசீலனையும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ பிரிக்ஸ் நாளடைவில் ஒரு நல்ல வலுவான கூட்டமைப்பில் உருவாகிட்டு இருக்குது. மேலும் கூடுதலாக இன்னைக்கு பிரிக்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஈரானோடு சேர்ந்து புதிய நாணய ஒரு விகிதத்தை, நாணய முறையை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அதாவது டாலரை ஒழிக்க வேண்டும், புதிய நாணய முறையை உருவாக்க வேண்டும். அந்த நாணய முறை பிரிக்ஸுக்கு உட்பட்டு நேர்மையான முறையில் வர்த்தகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் பிரிக்ஸுடைய எண்ணமாக காணப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் பிரிக்ஸ் இன்னைக்கு புதிய நாணய முறையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு அதிகமான முறையில் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியுது. மறுபக்கம் மாலத்தீவு ஆண்மையோடு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிச்சு. இன்னைக்கு அதற்கான சில எதிர்வினையும் சம்பாதிக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு காலம் மாலத்தீவு என்பது பின்னடையாது. என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி மாலத்தீவுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடிய முகமது முய்சு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்னன்னா, இஸ்ரேலுடைய குடிமக்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, பாஸ்போர்ட் வச்சிருந்தியா நாட்டை விட்டு வெளியே கிளம்பு, இனிமேல் அளவுடே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேலை சார்ந்தவர்கள், இஸ்ரேலியர்கள் எல்லாமே, இந்த யூதர்கள் எல்லாமே அதிகமாக சுற்றுலா செல்வதற்கு மாலத்தீவு வருவாங்க. இன்னைக்கு மாலத்தீவு இப்படி அறிவிப்பு வெளியிட்டனால இன்னைக்கு இஸ்ரேலேருந்து ஒரு அறிவிப்பு செய்தி வந்திருக்கு, நீங்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிடுங்க, வெளியே வந்துருங்க. அப்படி வந்து நீங்கள் சுற்றுலாவில் இருக்கிறீங்களா, இஸ்ரேலை சார்ந்த யூதர்கள் எல்லாமே நீங்கள் உடனடியாக கோவாவுக்கு போங்க, அல்லது வந்து லட்சத்தீவுக்கு போங்க, இங்கே போய் புகைப்படங்கள்லாம் எடுத்து பகிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. ஸோ அந்தளவு மாலத்தீவு தனது வருமானத்தை இழந்தாலும் பரவாயில்ல, தனக்கு டூரிசம் வரலாற்றையும் பரவாயில்ல, எனக்கு பலஸ்தீனுடைய விடுதலை முக்கியம், யூதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜியோனிச தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் சொல்லிட்டு இங்கே மாலத்தீவுடைய தலைவர் முகமது முய்சு தைரியத்தோடு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறார். ஸோ இவருடைய தைரியத்தை பாராட்டி இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் ஆகட்டும், சீனா தலைவர் ஜிபிங் ஆகட்டும், இவங்கெல்லாம் சொல்றாங்க, நீ கவலைப்படாதப்பா, பிரிக்ஸ்ல உன்னை ஒரு அங்கமாக்குறோம், மேலும் எங்களது நாட்டில் இருக்கக்கூடிய டூரிசத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே, விரும்பக்கூடியவர்கள் எல்லாமே உன் நாட்டுக்கு டூரிசம் வருவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பையும் இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. மேலும் புட்டின் தெளிவாக சொல்றாரு, அமெரிக்காவை ஒரு காலம் நம்பாதீங்க, அமெரிக்கா தவறான முறையில் இஸ்ரேல் வழி நடத்திட்டு இருக்கு, அமெரிக்கா இந்த போரை நிறுத்தவே நிறுத்தாது, அமெரிக்காவுக்கு தேவை இனப்படுகொலை மட்டும்தான், அதனால் அமெரிக்காவை நம்பாதீங்க, இந்த போர் நிச்சயமாக அது போர் இல்லை, அந்த மக்களை இனச்சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரிக்ஸ் தலைவர் வந்து ரஷ்ய தலைவர் புட்டின் வந்து தனது கருத்தை வெளியிச்சிருக்கிறார். மறுபக்கம் இந்த போரில் ஒரு முக்கியமான சின்ன ஃபேக்டராக இருக்கிறது LGBTQ என்று சொல்லக்கூடிய ஓரினை செயற்கையாளர்கள். இவர்கள் வந்து தவறான முறையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வழி நடத்தினால இவர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராகவும் ஹமாஸுக்கு எதிராகவும் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. காரணம், ஹமாஸ் பலஸ்தீன மக்கள் எல்லாமே இந்த LGBTQ கொலை செய்யணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யான பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக இந்த போராட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேளையில பல நாடுகள் LGBTQ தடை வச்சிருக்காங்க. ரஷ்யாவாகட்டும், பெருவாகட்டும், சிலியாகட்டும், ஸ்லோவேனியாவாகட்டும். ஸ்லோவேனியா சொன்ன பின்னாடி நினைவு வருது, ஸ்லோவேனியாவும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீனை நாங்கள்
ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், நார்வே, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் அறிவிச்சாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஸ்லோவேனியாவும் அறிவிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது. மேலும் ஐநா சொல்லியிருக்குது, ஐநாவுடைய சிறப்பு குழு என்ன சொல்லியிருக்குன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பலஸ்தீனை அங்கீகரித்தால் மட்டுமே இந்த போரை நிறுத்துவதற்கான வேலை என்பது நடைபெறும் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்ஜிபிடிக்யூவை வந்து இன்னைக்கு பல நாடுகள் தடை விதித்தால் கூட இன்னைக்கு கனடா வந்து அதிகாரப்பூர்வமாக எல்ஜிபிடிக்யூவை ஏற்றுக்கிட்டு தனது பாராளுமன்றத்துக்கு முன்னாடி அந்த கொடி, அந்த வானவில் நிறைந்த கொடியை வந்து இன்னைக்கு ஒரு கம்பத்தில் பறக்க விட்டு அதற்கான அதிகாரத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ கனடாவுடைய நிலைப்பாடு இன்னைக்கு எல்ஜிபிடிக்யூவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், ஏற்றுக்கிறோம் என்ற அளவு தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.